கன முதல் மிக கனமழை அநேக மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் பதிவாகும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதே போலவே மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்களினுடைய மேற்கு பகுதிகளில் பல இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு. கன முதல் மிக கனமழையாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடைவிடாத மழை பொழிவுகளும் தொடர்ந்து பதிவாகிட்டு இருக்கு. இனி வரப்போகிற நாட்களில் நமக்கு எந்த மாதிரியான ஒரு மழை பொழிவுகள், அதாவது ஒரு கனமழையா அல்லது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குமா, வெயிலுடைய தாக்கம் எப்பொழுது நமக்கு குறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற பல தகவலையும் இந்த வானிலை அறிக்கையில் கேட்டு பயன்பெறலாம். ஜூன் மாதங்கள் ஆகியும் இன்னும் ஏன் வெப்பநிலை குறையவே இல்லை, மே மாதத்தில் என்ன வெயில் இருக்குமோ அதே போலவே இந்த ஜூன் 2வது வாரத்திலும் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக நமக்கு வெப்பநிலை பதிவாகிட்டு இருக்கு. எப்பொழுது இந்த தீவிர வெப்பம் பொறுத்த வரைக்கும் குறையும் அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். கடலோர மாவட்டங்கள் உட்பட பல இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலை ஒரு பக்கம் தீவிரமாகவும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் திருநெல்வேலி, கோயம்புத்தூர், நீலகிரி போன்ற மாவட்டங்களிலும் விட்டு விட்டு கனமழையினுடைய தீவிரமும் அதிகமாக பதிவாகி வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு போங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்க்ரீனுக்கு கீழே தெரியக்கூடிய அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் கண்டிப்பாகவே அதிகரிக்கும். ஏன்னா இதற்கடுத்து வரப்போகிற நாட்கள் தென்மேற்கு பருவமழை மிக தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்களாக தான் பார்க்கப்படுது. கேரளாவில் மிக கனமழை முதல் அதி கனமழை பதிவாகும் என்று நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கேரளாவில் பல்வேறு மாவட்டங்களில் அதிக மழை பொழிவு பதிவாகி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை கொடுக்கிற அளவுக்கு அங்கே மழை பொழிவுகள் பதிவாயிட்டு இருக்கு கேரளாவில். அதே மாதிரி கர்நாடக மாநிலங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. பல பகுதிகளிலும் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஆகவே எந்தெந்த மாவட்டங்களில் தமிழ்நாட்டிலும் நமக்கு மழை பெய்யும் அப்படின்னா, குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் உறுதியாக அதிக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நீலகிரி மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவலாஞ்சி, குந்தா மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது தீவிரமாக இருக்கும். இப்போ கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்கே அப்படின்னா, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதிகளில் மிக கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். தேனி மாவட்டங்களில் பெரியாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தேனி மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பொறுத்தவரை ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தேனி மாவட்டங்கள், பெரியாறு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கம்பம், போடி நாயகனூர் போன்ற இடங்களிலும் சில சமயங்களில் விட்டு விட்டு கனமழையாக பதிவாகக்கூடும். சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். தேனி மாவட்டங்களில் பகுதியான மழையும், தென்காசி மாவட்டங்களில் சில சமயங்களில் சாரல் மற்றும் மிதமான மழை பொறுத்தவரை எதிர்பார்க்க முடியும். சாரல் மற்றும் மிதமான மழையாகவும் தென்காசி போன்ற இடங்களில் தொடர்ந்து நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென்காசி மாவட்டங்கள், அதை தொடர்ந்து நம் கன்னியாகுமரி மாவட்டங்கள், குளச்சல், எரணியல், புத்தன் அணை, பேச்சிப்பாறை, சிவலோகம் உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். பல்வேறு மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையாக எதிர்பாருங்க. அப்போ இந்த 5 மாவட்டங்கள், நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி, குறிப்பாக இந்த மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய 5 மாவட்டங்களிலும் கனமழையும், மலை பகுதிகளில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மாவட்டத்தில் ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி போன்ற இடங்கள், விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, இங்கெல்லாம் கனமழை கொட்டி தீர்க்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஊத்து, நாலுமுக்கெல்லாம் 17 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகி இருந்தது. இனி வருகிற நாட்களிலும் தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகளில் வலுவான கனமழையும் பதிவாகும். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, கொடைக்கானல், பழனி, ஒட்டஞ்சத்திரத்திலும் சில சமயங்களில் மழை பொழிவுகள் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். அப்போ இந்த இடங்கள் தான் அதிகமான மழை கிடைக்குமே தவிர, மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாம் பகுதியான ஒரு மழையாகவும் மிதமான மழையாகவும் ஒரு குறுகிய நேர ஒரு மழையாக மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும். நமக்கு சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, இங்கெல்லாம் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிப்படியாக இந்த வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வரக்கூடும். எந்தெந்த மாவட்டங்களில் நமக்கு சீக்கிரமாக நமக்கு முடிவுக்கு வரும் அப்படின்னா, முதற்கட்டமாக இந்த உள் மாவட்டங்கள், கடலோர பகுதியெல்லாம் வேகமாக இனி அடுத்து வரும் வாரங்கள் வெயிலுடைய ஆட்டம் பொறுத்த வரைக்கும் முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் தான். ஏன்னா இதுவரைக்கும் நமக்கு சாதாரண கனமழையாக இருந்ததில்லை, இப்போ மிக கனமழையாக மாறி இருக்கு.
பல மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை கூட கேரளாவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மழை தீவிரம் வந்து ரொம்ப அதிகமாக அங்கே வந்து பதிவாகியிருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்ததாக இந்த உள் மாவட்ட பகுதிகள், வட தமிழக உள் மாவட்டங்கள் சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற பெரும்பாலான இடங்களிலும் விட்டு விட்டு நமக்கு மாலை இரவு நேரங்களில் இனிமேல் நமக்கு மழை தீவிரமாக தொடங்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் சில இடங்களில் கணிசமாக பகுதியாக நமக்கு மிதமான மழையாக எதிர்பார்க்க முடியும். ஆகவே இந்த பசிபிக் பெருங்கடல் பகுதிகளில் ஏற்பட்டு வரக்கூடிய இந்த மாற்றங்கள்னால தான் ஜூன் மாதங்கள் ஆகியும் இன்னும் வெயிலுடைய தாக்கம் இன்னும் குறையாமலே இருக்குது. பல இடங்கள் ஜூன் மாதங்கள் நம்ம பாருங்கள், ஜூன் மாதம் தொடங்கியும் பல இடங்களில் 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை வந்து பதிவாயிட்டு இருக்கு. சென்னை போன்ற கடலோர மாவட்டங்களில் மிக கடுமையான வெப்பம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வந்து பதிவாகிட்டு இருக்கு. உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் ஒரு பக்கம் மாலை இரவு நேரங்கள் இருந்தாலும் பகல் நேர வெப்பநிலைன்னு எடுத்து பார்க்கும்போது ரொம்ப தீவிரமாக நமக்கு அதிகரிக்கக்கூடும். பகல் நேர வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை மிக தீவிரமாக பதிவாகக்கூடும். அடுத்ததாக டெல்டா மாவட்ட பகுதிகள். டெல்டா மாவட்டங்கள் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்ட பகுதிகள் குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் சென்னையில் 41.4 டிகிரி செல்சியஸாக சென்னை பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. பாருங்கள் எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக கொடூரமாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் மே மாதத்திலேயே முடிய வேண்டிய வெயில், மே மாதத்தில் பதிவாக வேண்டிய வெயில் இப்போ இன்னும் தொடர்ந்து ஜூன் மாதத்திலும் வந்து சென்னையில் பதிவாயிட்டு இருக்கு. சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 5-6 நாட்களுக்குள்ளாக இது சென்னை போன்ற நகரங்களுக்குள்ள பதிவாகக்கூடிய அதிகபட்ச வெப்பநிலை சீக்கிரம் முடிவுக்கு வரும். முதற்கட்டமாக இந்த வேலூர் போன்ற இடங்களில் அதிகமான வெயில் பதிவாயிட்டு இருந்தது. இப்போ சென்னை போன்ற இடங்களில் அதிகமான வெயில் பொறுத்தவரை பதிவாகிட்டு இருக்கு. சீக்கிரமாகவே இது முடிவுக்கு வரும். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பாருங்கள். திருவள்ளூரில் 5 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்கு. திருநெல்வேலியில் 3 சென்டிமீட்டரும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டர் மழையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகி இருக்கிறது. சென்னை பகுதிகள் பாருங்கள், எந்த இடத்துல வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததோ அதே பகுதிகளில் மழையும் பதிவாயிருக்கு. சென்னையில் 2 சென்டிமீட்டர் மழையும், ஈரோடு மாவட்டத்தில் 2 சென்டிமீட்டர் மழையும், தேனி மாவட்டங்களில் 2 சென்டிமீட்டர் மழையுமாக கணிசமாக நமக்கு பகுதியான ஒரு மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகிட்டு இருக்கு. இனி வருகிற நாட்கள் மிக கனமழை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் வலுவான நிகழ்வுகள், குறிப்பாக நமக்கு அரபிக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த நமக்கு மழை தீவிரங்கள், கேரளா பகுதிகளிலும் ரொம்ப தீவிரமான மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் இனி வரும் நாட்களில் கன முதல் மிக கனமழையாக எதிர்பார்க்கலாம். அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவுகளும் தொடர்ந்து அங்கே வலுவாக பதிவாகும். நண்பர்களே, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட்